அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு இயல் 2 6ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு இயல் 1 பார்த்துட்டோம். 6ஆம் வகுப்பு இயல் 2 குயிக்காக அப்படியே படிச்சிருங்க. இதை நோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக பேப்பர் பேனெல்லாம் எடுத்துகிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? இங்கேயே அப்படியே படிச்சிருங்க. எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. மூணே பேஜ் தான். ஓகேங்களா? பாருங்கள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். ஓகேங்களா? கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். ஸோ இங்கே ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 3 லைன், இங்கே ஒரு 3 லைன். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். ஸோ இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஓகேங்களா? இங்கேயே அப்படியே மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த பாட்டு வரிகள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பின்னாடி ரிவிஷன் பண்ணணுன்னாலும் இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை எழுதுனது இளங்கோவடிகள். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டோட லைனை கொடுத்துட்டு இது யார் எழுதுனான்னு கேட்பாங்க, இளங்கோவடிகள்னு சொல்லணும். ஓகேங்களா? இந்த பாட்டோட லைனை கொடுத்துட்டு இது எந்த காப்பியம்னு கேட்பாங்க. ஸோ கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம சிலப்பதிகாரம் அப்படின்னு சூஸ் பண்ணோம். சிலப்பதிகாரம் 50 காவியங்களில் ஒன்று. இதை எழுதினது இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். அதுக்கப்புறம் பாருங்கள், சொல்லும் பொருளும். ஓகேங்களா? திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், மேரு அப்படின்னா இமயமலை, நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா கருணை. இப்போ சொல்லும் பொருளும் டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திங்கள் அப்படின்னு கொடுத்து திங்கள் இதோட பொருள் என்னன்னு கேட்டுட்டு கீழே நிலவு, மகரந்தம், மலர்தல், ஆணைச்சக்கம் ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழமன்னன். சோழமன்னன் ஆத்தி மலர் மாலையை அணிஞ்சிருக்காரு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? இதை தாண்டி வேறு எதுவும் இந்த இயல் 2ல் வராதுன்ற அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், காவிரி நாடன் சோழ மன்னன். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், காவிரி நாடன். காவிரி நாடன் குறிக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன். அதுக்கப்புறம் பாருங்கள், காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இந்த மாதிரிலாம் சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க. அதாவது சிலப்பதிகாரத்துக்கான சிறப்பு பெயர் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க. இரட்டை காப்பியங்கள் என்னென்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதுவும் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி கொஸ்டினில் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், கழுத்தில் சூடுவது தார். தார் அப்படின்னா மாலை, கழுத்தில் சூடுவது தார். கதிரவன் அப்படின்னா ஞாயிறு. இதில் இருக்க ஒவ்வொரு வரியும் முக்கியமானது. இந்த வரியை தாண்டி வேறு எதுவும் இல்லைன்ற அளவுக்கு இருக்கும். இதில் நீங்கள் எந்த வரியையும் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் இயல் 1க்கு நம்ம கொடுத்துருப்போம். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் படித்து பயன்பெறட்டும். இதற்கான பிளேலிஸ்ட்டும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே க்ரியேட் பண்ணது. வெண்குடை அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை. ஸோ சேர்த்தெழுத்துக்கு பிரித்தெழுதுவும் கேட்பாங்க. வெண்குடை அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு. கொங்கலர் அப்படின்னா கொங்கு கூட்டல் அலர். அவன் அலிபோல் அப்படின்னா அவன் கூட்டல் அலிபோல். இதோட இங்கே பாருங்கள், ஒரு கோடு போட்டிருப்பேன். இதோட அந்த இயல் 2ல் ஒரு பகுதி முடிஞ்சிச்சு. அடுத்த பகுதி பாடல் காணி நீளம் இருக்கும். ஓகேங்களா? இது எந்த தொகுப்பில் இருக்குன்னா பாரதியார் கவிதைகள். பாரதியார் எழுதின பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் காணி நீளம் அப்படின்ற பாடல் இருக்குது. காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும். இந்த பாட்டை நல்லா படிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டோட ஏதோ ஒரு லைனை கொடுத்துட்டு இதை யார் எழுதுனான்னு கேட்பாங்க. ஸோ இதை யார் எழுதினார்? பாரதியார் எழுதியிருக்காரு. எந்த பாடலில் வருது? காணி நீளம் அப்படின்ற அந்த பாடலில் வருது. இது எந்த தொகுப்பில் இடம்பெறுது? பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் இடம்பெறுது. ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்கள். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். அதுக்கப்புறம் பாருங்கள், பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுரம் மன்னர் பாரதி என்னும் பட்டம் வழங்கினார். யார் பாரதின்ற பட்டம் வழங்கினார்? எட்டயபுர மன்னர். தம் கவிதைகளின் வாயிலாக, அதாவது தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார்.
இவர் எழுதிய நூல்கள் சில வந்து இந்த ஆறாம் வகுப்பு இயல் 2ல் கொடுத்துருப்பாங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் வந்து பாரதியார் எழுதின நூல்கள். ஒரு பக்கம் முடிஞ்சிச்சுங்க, இன்னும் 2 பக்கம் தான் இருக்குது. அடுத்து பாருங்க, கிணறு அப்படின்னா கேணி, சித்தம் அப்படின்னா உள்ளம், மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். இது ஆல்ரெடி முன்னாடி பக்கத்துலையும் பார்த்தோம், இங்கே பின்னாடி வருது. நான் நல்ல கவனிங்க, நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தினிடையே, நிலத்தின் கூட்டல் இடையே, முத்துச்சுடர், முத்து கூட்டல் சுடர், நிலா ஒளி, நிலா கூட்டல் ஒளி, பொறுத்துக்கன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. முத்துச்சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி, தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல். இது வந்து பொறுத்துக, கரெக்டாக பொருத்தி வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து தட்ப வெப்பம் அப்படின்னா தட்பம் கூட்டல் வெப்பம், இதை பிரித்து எழுதும் போது கிடைக்கிறது. வேதி உரங்கள் அப்படின்னா வேதி கூட்டல் உரங்கள், தரை இறங்கும் அப்படின்னா தரை கூட்டல் இறங்கம், வழித்தடம் அப்படின்னா வழி கூட்டல் தடம். இது வந்து பிரித்து எழுதுக. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி, இதோட வந்து அந்த பாரதியாரோட பாட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பறவைகள் பற்றின விஷயங்கள் அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம். ஓகேங்களா, அடுத்த பகுதி பாருங்கள், இதிலிருந்தே அடுத்த பகுதி தான். ஓகேங்களா, பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். வலசை போதல் அப்படின்றது ஆல்ரெடி எக்ஸாமில், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்திருக்கு. பாருங்கள், இங்கே இருக்கிறதுல நிறையாது எக்ஸாமில் வந்திருக்கு. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. ஓகேங்களா, இந்த கப்பல் பறவை இருக்குது பார்த்தீங்களா, இது 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் பிளாக்ல வேற கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்து ஒரு பாடல் இருக்குது, இந்த பாடத்திலேயே ஒரு பாடல் இருக்குது, நாராய் நாராய் செங்கல் நாராய். ஓகேங்களா, அப்படின்ற வரி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின். பாடல் வந்து நாராய் நாராய் செங்கல் நாராய். ஓகேங்களா, அதில் நடுவில் ஒரு லைன் வருது, தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற ஒரு லைன் வருது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பறவைகள் வந்து வலச வந்த செய்தி. பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு, இன்னொரு இடத்துல இருந்து இங்கே வந்திருக்கு. இந்த பறவைகள் வந்து வேறு இடத்துக்கு, அதாவது இந்த வலசை வந்த செய்தியை வந்து இந்த பாடல் வந்து கூறுது. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். இந்த வரி வந்து பறவைகள் வலசை வந்த செய்தியை வந்து குறிப்பிடுது. இதை பாடினவர் நாராய் நாராய் செங்கல் நாராய், தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், இதெல்லாம் பாடினவர் சத்தி முத்த புலவர். இவர் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருகிறது. ஓகேங்களா, பார்த்துங்க. வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆண் சிட்டுக்குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் சிட்டுக்குருவியோட உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியோட உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. இங்கே சிட்டுக்குருவி, இது வந்து குருவின்னு மாற்றிக்கோங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும். 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடையாக்கும். 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும். அடுத்து பாருங்கள், துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலும் இந்த சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இமயமலைத் தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இந்த சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாடினவர் பாரதியார். பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இது வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். ஓகேங்களா, புக்கில். பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு, இதுவும் பாக்ஸ் கண்டென்ட், உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையினம் ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. அடுத்து பாருங்க, ஸோ இதான் கடைசி பக்கம். கிழவனும் கடலும், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா த ஓல்டு மேன் அண்ட் த சி. இதை வந்து தமிழில் சொல்கிறப்ப கிழவனும் கடலும் அப்படின்னு வரும். இது வந்து த ஓல்டு மேன் அண்ட் த சி வந்து ஆங்கில புதினம். 1950ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. ஓகேங்களா, கிழவனும் கடலும்
அதாவது த ஓல்டு மேன் அண்ட் த சி, இந்த ஆங்கில புதினம் இருக்குது பார்த்தீங்களா, 1950ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பகுதி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இலக்கணம். எழுத்துக்கள் 2 வகை. முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து வந்து மொத்தம் 30 எழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் வந்து 18 + 12 30 எழுத்து வந்து முதல் எழுத்து. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். 10 எழுத்து இல்லை, 10 வகைப்படும். ஓகேங்களா. உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிலுகரம், குற்றிலுகரம், ஐகார குறுகம், மகர குறுகம், ஆயுத குறுகம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஆயுதம் வந்து முப்புள்ளி, முப்பாற்பள்ளி, தனிநிலை அப்படின்னு ஆயுதத்துக்கு பெயர் இருக்குது. ஆயுதம் வந்து நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது, தனித்து இயங்காது. ஆயுதம் வந்து தனித்து இயங்காது, சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஆயுத எழுத்து. இதெல்லாம் கூட டிஎன்பிசி எக்ஸாமில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வருவது ஆயுத எழுத்து. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், பறவை அப்படின்னா கடல். ரா பாருங்கள், இந்த ரா போட்டிருக்காங்க. ஓகேங்களா. பறவை அப்படின்னா கடல். புல் எந்த இல்லுன்னு பார்த்துங்க. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. ஸோ இந்த பறவைக்கு புல்லுன்னு பேர், இந்த பறவைக்கு கடல்னு பேர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் பேர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரணாலயம் அப்படின்றதுக்கு வேறு பெயர் புகலிடம். பனி அப்படின்னா வேலை. 3 சொல்லி நீ போட்டால், இதுவும் எக்ஸாமில் வந்திருக்கு. 3 சொல்லி நீ போட்டால் பனிக்கு வேலை. 2 சொல்லி நீ பனி போட்டால் குளிர்ச்சி. திங்கள் அப்படின்னா நிலவு. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். எதுக்காக இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா எந்த ரை வரும். ஓகேங்களா. ஸோ இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். அடுத்து கலைச்சொல் வடிவம் பாருங்கள். கண்டம் அப்படின்னா கான்டினென்ட், தட்பவெப்பநிலை, கிளைமேட், வானிலை, வெதர், வலசை, மைக்ரேஷன், புகலிடம், சாங்சுனரி, புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதுவும் எக்ஸாமில் வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள் கலைச்சொல்கள். அடுத்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பாருங்கள். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். திருக்குறளுக்கு வழங்கப்பெறும் சிறப்பு பெயர்கள். சில சிறப்பு பெயர்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து. 150க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 17 கீழ்கணக்கு நூல்கள், 1 திருக்குறள், 3 பிரிவுகள், 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். 3 பிரிவுகள் என்னென்ன? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இப்போ திருக்குறளை பற்றின விஷயங்கள் இந்த 6ஆம் வகுப்பு இயல் 2ல் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை மட்டும் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஒருவருக்கு சிறந்த அணி வந்து இன்சொல் பேசுகிறது தான் ஒருவருக்கு சிறந்த அணி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவுடைய மக்கள். இதெல்லாம் வந்து புக் பேக்கில் கோடிட்டேடம் அந்த மாதிரி இருக்கும். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல், மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இங்கெல்லாம் கோடு போட்டிருக்காங்களா, அந்த இடத்துல நான் தான் ஃபில்லப் பண்ணியிருக்கேன். இதை வந்து இமேஜை வந்து கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. டிஎன்பிசிலையும் இதே மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி கோடு போட்டு இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ இனிய உளவாக இன்னாத குரல், கனி இருப்ப காய் கவரும் தற்று, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 3 குரல் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. செயற்கரிய செய்வார், பெரியர் சிறியர், செயற்கரிய செய்களாதார், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், இனிய உளவாக இன்னாத குரல், கனியிருப்ப காய் கவரும் தற்று. இங்கே பாருங்கள், 2016ஆம் வருஷம் ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றிருக்கு. இதை தமிழ்நாட்டை சார்ந்த மாரியப்பன் அப்படின்றவர் உயரம் தாண்டுதலில் கலந்து கொண்டு உயரம் தாண்டுதலில் தங்கப்பரிசு பெறார், தங்கப்பதக்கம் வெல்றாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தங்கப்பதக்கம் வென்றதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போய் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அவனை பெற்றதை விட இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க அம்மா. ஸோ அதற்கான குரல் தான் இங்கே இருக்குது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றவன் என கேட்ட தாய். ஓகேங்களா. இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே வந்து 6ஆம் வகுப்பு இயல் 2ல் வேறு எதுவும் இல்லை. நிறையா இருந்தாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை படித்தாலே போதுன்ற அளவுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு லெசனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு லெசன் பார்த்துட்டோம், இயல் 1 பார்த்துட்டோம். இப்போ இயல் 2 முடிஞ்சிச்சு. அடுத்து இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு 3 பக்கம் தான், 1/2 ஹவரில் படிச்சுட்டு போயிடலாம். இதை இங்கேயே உட்காந்து அப்படியே படிச்சிருங்க. வீடியோ பாஸ் பண்ணி கூட படிங்க. பிடிஎஃப் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக பிடிஎஃப் கிடையாது. ஏன்னா பிடிஎஃப் வச்சு அதை சேவ் பண்ணி வச்சு அது வந்து வேஸ்ட்டு. அது அப்படியே ஒரு மூலையில் இருக்கும், நீங்கள் ஒரு மூலையில் இருப்பீங்க. அப்படியே இந்த வீடியோ பார்க்க டக்குன்னு படித்து முடிச்சிருங்க. தேங்க்யூ.